வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபெஸ்டிவ் ஸ்டைல் டிசைனர்ல இருந்து உங்கள் நந்தினி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நார்மல் டெய்லரிங் மெஷினுக்கும் இந்த எம்ப்ராய்டரி மெஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்ப்ராய்டரி மெஷின். இந்த மெஷின் பேர் ரெனியூ. நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டதில் நான் உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்துட்டு நார்மல் மெஷினுக்கும் எம்ப்ராய்டரி மெஷினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தானே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நார்மல் மெஷின் வந்துட்டு டெய்லரிங்க்கு மட்டுமே யூஸ் ஆகும். இந்த எம்ப்ராய்டரி மெஷின் வந்து டிசைனிங் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நான் போடுற டிசைன் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி அப்படின்னு. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிலாம் கிடையாது. இந்த மெஷினில் போட்ட டிசைன் தான் அந்த எல்லாமே. நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்துருப்பேன், ஒரு மயில் போட்ட டிசைன் எல்லாமே இந்த மெஷினில் போட்டது தான். நம்ம வந்துட்டு எந்த டிசைனை வேணாலும் எவ்வளோ ஹெவியாக வேணாலும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெடல் வந்து இது அதே மாதிரி தான். நார்மல் மெஷினில் எப்படி பெடல் இருக்கோ அதே மாதிரி தான். கொஞ்சம் இது ஹெவியாகவே இருக்கும். பெடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அந்த நார்மல் மெஷினில் தக்கையாட்டம் இருக்கும், இதில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு டெய்லரிங் மெஷினில் வந்துட்டு ஜஸ்ட்டு பெடல் மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம டிசைன் போடுறதுக்கு இந்த லிவரையும் சேர்த்து வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இதையும் நம்ம வந்துட்டு புஷ் பண்ணணும், இதையும் காலில் வந்து இப்படி தள்ளணும். அப்போ தான் வந்துட்டு இந்த இதில் வந்து நம்ம டிசைனிங் போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பெல்ட்டு. நீங்கள் நார்மல் மெஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்துட்டு இது ரொம்ப தின்னாக இருக்கும். பட் எம்ப்ராய்டரி மெஷினில் வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த பெல்ட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், இது வந்து திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார். இதில் அடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் வந்துட்டு நம்ம பவர் மிஷினில் இருக்கிற மோட்டார் மாதிரியே இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். பட் அந்த பெடல் மிஷினில் வந்துட்டு ரொம்ப சின்ன மோட்டார், அதுதான் வந்து அதில் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மெஷின் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக ஹெவி வெயிட் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்துட்டு ஹெவி மோட்டார் போட தேவையில்லை, சின்ன மோட்டார் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த எம்ப்ராய்டரி மெஷினுக்கு இந்த மாதிரி ஹெவியாகவே மோட்டார் வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு. நீங்கள் வந்துட்டு அந்த மெஷினில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த பெடலை மூவ் பண்ணி இது பண்ணும்போதே ஸ்டிச்சிங் மட்டும்தான் வரும். ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் வந்து அந்த மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்கோடு சேர்ந்து இந்த லிவரையும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த லிவரை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஜிக்ஸாக்கு வர்றதுக்காக அந்த அகலம்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளாஸ் வந்து அப்கமிங்கில் வரும். அதில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மெஷினை பற்றி, இந்த மெஷின் வாங்கலாமா, எங்கே கிடைக்கும், இல்லைன்னா டிசைனிங் வந்து இதில் எப்படி போடுறது, கிளாஸஸ் என்னென்னலாம் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிவரை வந்துட்டு இப்படி வந்து புஷ் பண்ணும்போது இங்கேயுமே வந்து ஜிக்ஸாக்காக வந்து அது போயிட்டு வரும். ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இதை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பெடல் மிஷினில் இருக்கிற மாதிரி இதில் வந்து நீடில் கார்டு வந்து இருக்காது. ஏன்னா மெஷின் வந்து நீங்கள் இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்மல் பெடல் மிஷினில் இந்த ஹோல் வந்து இப்படி இருக்கும், நம்ம எம்ப்ராய்டரி மிஷினில் இப்படி இருக்கும். ஏன்னா ஜிக்ஸாக் வந்து இப்படி தானே போட போகிறோம், அதனால் வந்து இதில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்துட்டு இப்படி நேராக இருக்கும், இந்த மாதிரி நேராக இருக்கும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நேராக இருக்கும். பட் எம்ப்ராய்டரி மிஷினில் வந்துட்டு நம்ம இப்படி போடுற மாதிரி தான் வரும். இல்லை அப்படின்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வால்லேயே வந்துட்டு ஒரு கட்டையை வந்து அட்டாச் பண்ணி ஆணி அடித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க எம்ப்ராய்டரியில். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிளாத் மட்டும்தான் அதில் அட்டாச் பண்ண முடியும். கிளாத் இருந்ததுனாவே போதும், அந்த மிஷினில் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்துட்டு ஃப்ரேம் கண்டிப்பாக வேணும். இது வந்து ஒருத்தவங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, ஃப்ரேம் இருந்தால் தான் இந்த ஒர்க் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக ஃப்ரேம் இருந்தால் தான் இந்த ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு அதில் நார்மலாக நிறைய கடையில் கிடைக்கும். அந்த நார்மல் சூயிங் த்ரெட் வந்து நிறைய கடையில் கிடைக்கும். பட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுங்கிறது இதுக்குன்னே கடை தனியாக இருக்குது. சில்க் த்ரெட் வேறு, எம்ப்ராய்டரி த்ரெட் வேறு. இது எல்லாமே வரப்போகிற கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில்க் த்ரெட்னா என்ன, எம்ப்ராய்டரி த்ரெட்னா என்ன, இது கம்பெனி நேம் என்ன, இது எல்லாமே நான் வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெஷினுடைய ப்ரைஸ், நிறையா பேர் கேட்குற ஒரே கேள்வி இந்த மெஷினுடைய ப்ரைஸு. இந்த மெஷினுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 8,000லேருந்து 12,000க்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் எடுக்கலாம். இல்லை புதுசு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20, 23 அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ரேட்டு சேஞ்ச் ஆகும்.
பட் நார்மல் டெய்லரிங் மிஷின் வந்து நீங்கள் ஒரு 3000 இருந்துச்சு அப்படின்னாலே நார்மல் பெடல் மிஷின் வாங்கிக்கலாம். நார்மல் பெடல் மிஷின் ஸ்டிச்சிங்க்கு தான் யூஸ் ஆகும். இந்த மிஷின் டிசைனிங்க்கு யூஸ் ஆகும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது இந்த மிஷினை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.